எவனாவது ஓட்டு காக்க வந்தான்னு வச்சுங்களா? இப்ப சிஎம் வந்தாலும் படிக்க தெரிஞ்சவனுக்கு தான் ஓட்டு. படிக்காத பையன்லாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதால நாடு குட்டி சாராது நிக்குது. உங்களை பேர் அதிகாரி போலீஸ் இருந்தாலும் யாரும் வரது நான் பேசுறேன். எந்த வண்டி பேர் விடல, விட்ட வண்டியை விட்டுட்டு இவங்க ரிசர்வேஷன் பேர்ல பிராடா பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. இன்னும் உங்களுக்கு முடிவு இருக்கு. இன்னும் 170 நாள் தான். 170 நாள்ல திராவிடங்கிறது இருக்காது தமிழ்நாட்டுல. நான் அடிச்சு சொல்றேன். உங்க சிஎம்ஏ வர சொல்ல ஸ்டாலின் நான் பேசுறேன். நாங்க போடுற வரி காசுங்க அது. உங்க இஷ்டத்தை பஸ் விடுறீங்க. எப்படி ரிசர்வேஷன் எப்படி எங்களோட இதே இதான். நாங்க மாட்டு நின்றுட்டு இருக்கணும். நாங்க பொறுமையா போகணும். எங்க பசங்க தீபாவளி அன்னைக்கு தான் நாங்க போய் பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்க டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும், எல்லாம் கட்டணும். எங்க காசு எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணுவாங்களாம். வாங்க சார், நான் 2 மணி நேரமா நிக்கிறேன். எனக்கு பஸ் விடுறீங்களா? கேட்டதுக்கு நான் அங்க போய் ஆபீஸ்ல தட்டுன்றாங்க. நான் எந்த ஆபீஸ்கார போய் தட்டுறது? அதெல்லாம் ஒண்ணு முடியாது சார். நீங்க போங்க சார். நாங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள போய் ஒரு கேள்வி கேளுங்க. அப்புறம் என்ன ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க காணாம நீங்களா காட்டுங்களா? எங்களுக்கு சிறப்பு பேருந்து விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, காட்டுங்க, நாங்க காட்டுறோம். இத்தனை பேர் இருக்காங்களே, யாரோ ஒருத்தவங்களாச்சும் பதில் சொல்ல பாக்கோம். எல்லாம் வேடிக்கை தான். நாடை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அரியலூர் மாவட்டம், ஒரு அரியலூருக்கு பஸ் போகணும். இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கறேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் சுத்தி வரேன், எல்லாம் இது பண்ணிட்டு திருப்பி அங்க போங்கிறாங்க, இங்க போங்கிறாங்க. நான் என்ன சார் பண்றது? ஒரு தீபாவளிக்கு ஒரு ஊருக்கு போகணும், நம்ம புள்ள பொண்டாட்டிய பார்க்கணும், போகணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எத்தனை சாமான் வாங்கிட்டு நான் பட்டி குடும்பத்தை பார்க்க தான் போறேன். எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன சார் பண்றது? நான் 2-3 மணி நேரமா நிக்கிறேன். எனக்கு பசுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. கேட்டா அங்க போங்க, இங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் அது? இல்ல சொல்லணும். இவங்க கவர்மெண்ட்ல இருக்கவங்க அவங்களாவது சொல்லணும் ஒரு வார்த்தை. சரி, இங்க பஸ் இருக்கா, அங்க பஸ் இருக்குன்னு சொல்லணும். அது இல்ல, நாங்க கேட்டு போக வேண்டியதா இருக்கு. இல்ல கேட்டு அங்க போங்க, இங்க போங்கிறாங்களே, நான் என்ன பண்றது? அந்த மாதிரி நான் என்ன பண்றது? பஸ் இப்ப என்ன சொல்றேன், அங்க சொல்றாங்க. இப்ப இது அந்த 7ஆவதுல இருந்து 6, 7 எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். இப்ப திருப்பி சொல்றாங்க பஸ் அங்க போங்க அப்படிங்கிறாப்ல. நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல நைட்டு எப்ப நான் போய் வீட்டுக்கு போய் சேர்றது? என்ன பண்றது? இல்ல, எதுவும் கிடையாது. நான் மாதாவரத்துல இருந்து வரேன் சார், காலம்பாக்கம். ஸ்பெஷல் பஸ் எங்க விட்டுருக்காங்க? ஒன்னும் கிடையாது. அவ்வளவுதான். நாங்க 4 பஸ் 4-5 பஸ் ஏறி இறங்கிட்டோம். நாங்க 6:30 மணில இருந்து இருக்கோம். நான் 2 மணி நேரம் சுத்தி வந்துட்டேன். சாப்பாட கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். மயக்கம் வந்துருச்சு எனக்கு. ஒரு பச்சை குழந்தை 3 மாசம் ஆச்சு. அந்த குழந்தை பிறந்து அந்த அம்மா அழுகுறாங்க. பிள்ளைக்கு பசி எடுக்குது, உட்காரத்துக்கு இடம் இல்ல. அந்த பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு இடம் இல்ல. அவங்க அழுகுறாங்க. அப்ப இந்த கீழாமாங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நீங்க ஒரு குழந்தைக்கு சுச்சுவேஷன் பண்ணிருக்கீங்க? வாய்ப்பே இல்ல சார். அது வாய்ப்பே இல்ல சார். உண்மையா சொல்றேன், வாய்ப்பே இல்ல சார். நான் 2 மணி நேரமா நிக்கிறேன். கண்டிப்பா சிரமப்பட வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்றது? கூடுதல் பேருந்து எங்க இருக்குங்க? டிவியில பேட்டி கொடுக்க மட்டும் தான் கூடுதல் பேருந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னும் இல்ல. நான் 2 மணி நேரமா நிக்கிறேன், ஒன்னும் பஸ் இல்ல.